கர்த்தர் கேட்கும் போது பையனை ஊழியத்துக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? ஒரு சிலர் தவிர. என்னைக்காவது உங்கள் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், செல்வ சீமானாய் இருந்த ஆபிரகாம் தம்முடைய பிள்ளையை எந்த துக்கத்தோடும் தேவனுக்கு தரவில்லை. அவன் சந்தோஷமாய் கொண்டு போய் கொடுத்தான். எப்தாவுடைய பொண்ணு பலி சொன்ன உடனே அவ சொல்றா, நான் முதல்ல கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன், கன்னிகளுக்கான காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா சாக வரேன்னு சொல்றா. ஆனால் ஆபிரகாம் பாருங்க, பிள்ளையை கேட்ட உடனே இன்னும் ஒரு வாரம் என் பிள்ளையோட இருந்துக்கிற ஆண்டவரே, ஒரு 3 நாள் இருந்துக்கிற ஆண்டவரேன்னு கேட்கல. மறுநாள் எப்போ எழுந்தானா? அதிகாலை வெயிட் பண்ணிட்டே இருக்கான். எப்போ கர்த்தருக்கு கொடுக்கலாம், எப்போ கர்த்தருக்கு கொடுக்கலாம். நாளைக்கு கேட்டார் ஆண்டவர், டிலே பண்ணவே வேண்டாம், நாளைக்கு காலையில் as soon as possible. எழுந்திரிச்சான், ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சவன கர்த்தருக்கு கொண்டு போயிட்டான். இதுதான் கர்த்தருக்கு பிள்ளையை கொடுத்தல். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்ஜினியரா இருக்கிறவனோ டாக்டரா இருக்கிறவங்களோ பரலோகத்துக்கு போவாங்கிறது கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் பிள்ளையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளையை ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு பிள்ளைகளை எப்படி நேசிக்கிறோம்? கர்த்தரை விட அதிகமாக நேசிக்க தொடங்கிட்டோம். கர்த்தருக்கே கொடுக்க மாட்டோம். நாம தேவனுக்கு கொடுப்பதுக்கு ரெடியா இருக்கணும். எந்த நேரத்திலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காட், ரெண்டாவது தான் பிள்ளை. இந்த ஆர்டரை மாற்றக்கூடாது. சில நேரத்தில் பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் காடுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். அவங்களே சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கள் மேலே பாசமே இல்லை, ஆண்டவர் ஊழியன் ஓடுறாங்க, கர்த்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கறதில்லன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கவலையே படாதீங்க. ஒரு நாள் உங்கள் நீதி அவர்களுக்கு முன்பாக தெரியும். ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அம்மா நீதிமானாக இருந்தார்கள், அவர்கள் எங்களை கர்த்தருக்குள் வளர்த்தார்கள்.